அவனை எந்த பாதையில கொண்டு போனாலும் அவர் ஆராதிச்சுதான் இருப்பான். எந்த பாதையில நமக்கு நல்லது நடந்தா மட்டும்தான். சும்மா இல்ல தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். எந்த ட்ராக்ல வனாந்திரம்னா வனாந்திரம், சத்துருக்கள்னா சத்துரு, போராட்டம்னா போராட்டம், எந்த இடத்துல விட்டாலும் இன்னும் தூதி ஆண்டவர் பார்க்குற என்ன மனுஷன் அவனுக்கு கிருபையை ஆட் பண்ணிட்டே இருக்கிறார். யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு கிருபை, நிச்சயமான கிருபை. எல்லா சூழ்நிலையும் துதிக்கிற தேவ பிள்ளையே, உன் தலைமுறைக்கு என்று கிருபை காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். கடந்த நாளில் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவரை நான் ஆராதிக்கும் போது அதில் 2 காரியத்தை வெளிப்படுத்துகிறேன். ஒன்று, எனக்கு அவர் நன்மை செய்ததை வெளிப்படுத்துகிறேன். 2, இனிமேல் நன்மை செய்வார் என்கிறதை நான் வெளிப்படுத்துறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 2 விதத்திலும் நடத்தினார் ஆண்டவர்.